உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 28ஆம் தேதி வரைக்கும் 45 நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு வர்றார். அப்படி துலாம் ராசிக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் அதே துலாம் ராசிக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சுக்கிரன் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஆடம்பரமான கிரகம். அவங்க இருக்கிற 10 பேர்ல அவர் போனா கூட கண்டிப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். அந்த அளவுக்கு அவங்களுடைய நடை உடை, அவங்க ட்ரெஸ் சென்ஸு, அவங்க அடிக்கிற செண்டு, அவங்க மேக்கப்பு, இது எல்லாமே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும். அதாவது இந்த குரு பகவான் ஆகப்பட்டது மிதுனத்தில் இருந்து அந்த செவ்வாயை 5ஆம் பார்வையாக பார்த்துடுறார். அப்போ பாத்தீங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாவே சொந்த தொழில் செய்யறதுக்கு தான் அவங்க விரும்புவாங்க. அப்ப அந்த சொந்த தொழில்ல அவங்க இப்போ ஜவுளி பிசினஸா இருக்கட்டும், உணவு தொழிலா இருக்கட்டும், ஹோட்டலா இருக்கட்டும், கிஃப்ட் ஐட்டமா இருக்கட்டும், பூஜை ஜாமான்களா இருக்கட்டும், அது போக இயல், இசை, நாடகம், டைரக்டர், போட்டோகிராஃபர், தயாரிப்பாளர், இந்த மாதிரி விஷயத்துல போனாலும் சரி, எந்த விஷயத்துல போனாலும் சம்பாதிப்பது தான் அவங்களுடைய நோக்கம். அந்த அளவுக்கு நிறைய சம்பாரிச்சு பெரிய பெரிய பணக்காரங்கள் எல்லாமே இந்த துலாம் ராசியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, சம்பாரிச்சிருந்தாலும் அந்த நிம்மதியோடு அந்த சந்தோஷத்தோடு அவங்க இருக்கிறாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு பக்கம் மனைவியால பிரச்சனை, பணம் இருந்தும் காசு இருந்தும் வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இன்னொரு பக்கம் மக்களால பிரச்சனை. இன்னொரு சைட்ல பார்த்தா தன் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கோ, கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கோ, இவங்களாலையும் பிரச்சனை. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய தாய் சொல்றதை கேட்டுத்தான் இவங்க நடக்கிறாங்க. தன் தாய் என்ன ஆர்டர் பண்ணிட்டாங்க, உன்னுடைய தம்பிகளை நீ தான் பார்க்கணும், உன்னுடைய தங்கச்சிகளை நீங்க தான் பார்க்கணும், நீ தான் எல்லாத்தையும் படிக்க வைக்கணும், நீ தான் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், எல்லாத்தையுமே இவர் செய்யறாரு. எல்லாமே செஞ்சும் இவர் யாரும் மதிக்கிறது இல்லை, இவருக்கு அதுல எந்த திருப்தியும் கிடைக்கிறது இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே செஞ்சு மனசு நொந்து, மனைவினாலையும் திருப்தி இல்லாம, மக்களாலையும் திருப்தி இல்லாம, கூட பிறந்தவங்களாலையும் திருப்தி இல்லாம ஒரு குழப்பமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட் ஆகப்பட்டது ஒரு விமோச்சனம் கிடைக்கும். எப்படி சார் விமோச்சனம் கிடைக்கும்? நான் எல்லாமே பார்த்துட்டேன், நான் எத்தனையோ ஜோசியம் பார்த்தேன், எனக்கு திருப்தி கிடைக்கல. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருப்தி அப்படிங்கிறது இந்த பீரியட்ல கிடைக்கும். அப்ப அந்த குரு மங்கள யோகத்தினால கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி, விரய ஸ்தானாதிபதி ஆகிய அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருந்து அந்த ராசியை குரு பார்க்கறதுனாலையும்
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி இந்த செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் அந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாயினால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். காதல் கல்யாணம் பண்ணலாம், நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி பொண்ணு எனக்கு வரணும், பொண்ணு இப்படி இருக்கணும், இந்த அளவுக்கு படிச்சிருக்கணும், இந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கணும், இந்த அளவுக்கு லீனாக இருக்கணும், அது மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை வச்சுருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு பொண்ணு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஆண் இப்படி இருக்கணும், இவ்வளோ ஹைட்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும், உடம்பு இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் உங்களுக்கும் அமைவாங்க. எந்த கவலையும் படாதீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன தம்பதிகள் அவங்க குழந்தை பேருக்கு ஆசைப்பட்டு அந்த குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்காம இருக்கலாம். அந்த குழந்தை பாக்கியமும் இப்போ கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி இந்த பீரியடில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். இது வந்து உறுதி. அது போக பார்த்தீங்கன்னா அதே செவ்வாய் பகவான் ஆப்பட்டது தனது 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு, இப்போ வந்து நீங்கள் துலாங்களா, விருச்சிகம், தனுசு, மகரம் 4ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கறதுனால அந்த செவ்வாய் அங்கு உச்ச பலம் பெறுவதால் கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்க தாயினால சந்தோஷம் கிடைக்கும். கட்டட தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க. ஒரு பூமி வாங்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு வந்து எங்கே பணத்தை இழந்தீங்களோ அங்கே பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய வழிகள் திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்க போகிறது, ஒரு நல்ல திருப்தி கிடைக்க போகிறது. அதே செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்கள் ராசியில் இருந்து செவ்வாய் தன்னுடைய ராசியவே பார்க்கறதுனால குருடைய பார்வையை வாங்கிட்டு அந்த செவ்வாய் வட்டையே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தனாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி ரொம்ப செழிப்பாக இருக்கிறாரு. அப்போ இந்த பீரியடில் உங்களுக்கு செல்வம், ஒரு மன நிம்மதி, ஒரு மன சந்தோஷம், யார் எல்லாமே எந்தெந்த தொழிலில் விருப்பப்படுறீங்களோ அந்த தொழிலில் ஒரு ப்ரமோஷன், ஒரு மாற்றம், ஆணும் பெண்ணும். இப்போது மெட்ராஸில் ஹஸ்பண்டுக்கு வேலை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வேலை கோயம்புத்தூர் கிடைக்கலாம். இல்லை இவங்க சென்னை போகலாம். இது மாதிரி வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டில் கணவர் இருந்தாலும் அவங்க கூடயே சேர்ந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அந்த மாதிரியான ஒரு திருப்தி கிடைக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அதே செவ்வாய் பகவானை வணங்குவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி, மன திருப்தி, மன சந்தோஷம், தொழிலில் ஒரு விருட்சகம், ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த செவ்வாய் பகவானை வீட்டுக்கு அருகாமையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த செவ்வாய் பகவானை வணங்குவாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன வாரம் கூட எனக்கு வந்து இத்தாலியிலிருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். இந்த டயத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாண்ட அந்த பிஸ்னஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். அவங்க மீறி செஞ்சாங்க. செஞ்சு எல்லாமே லாஸ் பண்ணிட்டு இப்போ வந்து கேட்குறாங்க, சார் நீங்கள் சொல்லி கேட்காம செஞ்சேன், நான் ரொம்ப நம்பிக்கையாக செஞ்சேன், ஒருத்தரை நம்பி செஞ்சேன், எல்லாமே போயிடுச்சு சார் அப்படின்னாங்க. இருந்தாலும் பயப்படாதீங்க. இந்த பீரியட் உங்களுக்கு நல்லா வருது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நீங்கள் இழந்ததை மீட்டெடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது நடக்கும். அது மாதிரி நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, அது வந்து உங்களுக்கு வாழ்வதற்கு, உங்கள் வாழ்வாதாரத்துக்கு, நீங்கள் சம்பாதிப்பதற்கு, நிம்மதியாக வாழ்வதற்கு
சாதகமா பாதகமா அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.